2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் இதை வச்சு ஓட்ட முடியலையேங்கிற கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத நட்புகளால் மன வருத்தம் ஏற்பட்டு பணத்தால் நஷ்டம், குழப்பம் நடந்திருக்கு. இதில் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தலை உரிவும் உள் அவமானமும் வீட்டுக்குள்ளே நடக்கடா. நிம்மதியாக இருக்க முடியாத நிலைமை இருக்குது. காலில் விட்டுருவான். இதுக்கு காரணம் கிரகமும் ஒன்று, நமஸ்காரம். கிரகமும் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, எழுதி வச்ச தகடு எந்திரமும் இருக்குடா. அதனால் ஏற்படுறது அந்த பிரச்சனை. தொழில் முடக்கத்தை நீக்கித்தாரேன், கடன் இல்லாமல் ஆக்கித்தாரேன், உன் கேஸை அடித்து உனக்கு வெற்றி ஆக்கித்தாரேன். கால் வந்துட்டுவான். யாருக்கு இப்போ தானே குடிச்சிட்டு வந்தேன். அப்போ முதல்ல யார் போட்டா இது என்னது என்ன? அதுதான் இருக்கட்டும். வேற என்னடா வேணும்? உட்காருங்க ஐயா. இப்போ முடியாதடா தம்பி. ஏம்னா உன் தோட்டத்தை பார்த்தேன், செங்காடு, செம்மண் சரிண்ணா. அந்த செம்மண்ணில் வலது பக்கத்தில் எல்லைப்புறத்தில் ஒரு சிறிய ஓடை, அதனுடைய அருகிலே ஒரு சிறிய மரக்கன்று, இதெல்லாம் இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே பார்த்தேன் பாம்புகள் மானங்கள் போகக்கூடிய சின்ன குழி. அந்த பகுதி பக்கத்தில் செய்வனை ஏடனம் பண்ணிய தகடுகள் எந்திரங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் இப்போ போனோன்னா உன்னுடைய ஒரு பக்கத்து கால் வீங்கிரும். சற்று பொறுமையாக இரு, எல்லாம் ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். அப்படி இந்தா மகனே, ஆனந்தமாக ஓ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? ஆ ஓகே ஓகே. யாரு? சரி. சென்னை மாநகர், மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், தமிழ்நாடுன்னு சொல்லுங்கோ. கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். ஏய் சிலையா, ஒன்று முறை கால் விடுங்க. ருத்ராட்சம் பார்த்தல, அதை எடுத்து கையில் வச்சிரு. நான் நீ உட்கார்ந்தோடனே எனக்கு ஒரு பாட்டு அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கு. அருமையான பாட்டு, நாகேஷ் சாரும் மனோரமானும் சேர்ந்து நடித்த ஒரு பாட்டு. சீட்டு கெட்டு ராஜா ராஜா, நான் பார்க்க வேண்டும் லேசா லேசா. மகன் ஏன்டா சண்டை போடுறேன்? அதுதான் சண்டை போடுறேன், உண்மையா இல்லைங்க? அதனால் அவன் மனதுக்கும் உன் மனதுக்கு இப்போ ஒத்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமையை மாற்றணும். ஏன் எதுக்குன்னு கேட்டேன். கண்ண முடி உட்கார், என்னன்னு கேட்போம். உன்னுடைய புரோகித தொழில் இந்த மாதத்திலிருந்து தொடங்கும். நிறைய நண்பர்கள் உன்னை அழைத்து கொண்டு போவார்கள், அது நடக்கும். இப்போ கையில் இருக்கக்கூடிய விளையாட்டு உன்னை விட்டு நீங்கும். வேறு வழியில் உனக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி உன் உள்மனதை புரோகித தொழிலுக்குள்ளே நாட்டணும். அதுக்கு பிறகு ஆர்வத்தை கூட்டணும். பணத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டணும். காலில் விட்டு வரலாம். உண்மையா இல்லையா? பம்பாய்க்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுறாங்க, நண்பர்களாம் சேர்ந்து போகலாமா? காலச்சூழ்நிலையின் காரணத்தினால் ஆபத்து வரக்கூடிய நிலைமையிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டாச்சு. வீட்டில் ஒரு மனக்கோலம் நடக்கணுங்கிறத திருமணத்தை நடத்தி வச்சாச்சு. இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து வைக்கணும். ஒருத்தன் நெருக்கு 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 நெருக்குன்னு நெருக்கி மனதை புண்படுத்திக்கிட்டு இருப்பான். அவன் மனதை நிறுத்தி அவனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்க வைக்க உனக்கு பணம் தாரேன். ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக, மருத்துவம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? பாப்பா அப்படி நினைக்கலாம் நினைக்கலாம் நினைக்கலாம். ரிப்போர்ட்டில் எங்கே வச்சிருக்கிறேன்? அப்போ நான் பேசுனது காது கேட்காம போயிடுதோ? முருகப்பெருமானை வெற்றி அடைய வேண்டும். இன்னொரு தரம் கால் வந்துட்டாப்பா.
ஆ ஆ உட்கார். என்ன வேலை பார்க்க? அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு செல்லும் மார்க்கத்திலே அம்மன் ஆலயம் உண்டு. 2.25 ஆண்டுகளாக எடுத்த முடிவுகளில் திருமணம் இதுவரை நடக்காத வேதனைகள் உண்டு. இதற்கு கிரகங்கள் தான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை. கல்யாணம் நடத்தக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தான். அதனால் அது வெற்றிகரமாக நடக்கும், தடையில்லாமல் நடத்தி தரேன். நீ வச்சிருக்கிற வண்டியை பற்றி எனக்கு ஒரு ஆராய்ச்சி. அதை வச்சு இந்த லாபங்கள் இனி வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதா, தொழில் மாற்றமாக வேண்டிய நிலைமை ஏற்படுமா, இதுதான் தொழிலா அப்படி என்ற மன உபாதை உன் உள்ளத்தில் கால் வந்துட்டு வா. ஊரெங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்குயிலே, செய்தி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இந்த பாட்டு கேட்டிருக்கியா நீ? என்ன பாட்டு இது? வாயெல்லாம் சுத்தமாக இருக்குமா உனக்கு? என்னது வைப்ப வாயில்? என்னடா வைப்ப? போயிலையா பார்க்கா? ரைட்டாக தப்பா? ஒருத்தன் பல் தேய்க்கும் பொழுது ப்ரெஸ் இப்படி கூடி வந்துருச்சு. கேன்சர் வந்து பல் துளக்கும் பொழுது இப்படி கூடி ப்ரெஸ் வந்துருச்சு. அது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? சர்க்கஸ். அது வந்து ஏன் வந்துச்சுன்னு கேட்டால் பாக்கு வச்சு அரிச்சிட்டு தான். நல்ல விளக்கம் தானப்பா. கர்மசாமிக்கு ஆவணி மாதத்துக்குள் கூட கல்யாணத்தை நடத்தி வைக்க ஏற்பாடு பண்ணி தரேன். மனசு இன்னொரு இடத்துல பதிவாகி லாக் ஆகிருக்கு. அதுக்கு தான் அந்த பாட்டை பாடி காட்டினேன். அப்படி ஃபிலிமை கட் பண்ணி வேறு எடிட் பண்ணி உனக்கு வேறு படம் ஓட்டி தரேன். கால் விட்டுவா. என்ன இந்த மயமங்க வாமா. உலகத்தின் இயற்கை தான், கவலைப்படாத மகளே, வெற்றியாக நடக்கும். வாடா, கடன் வச்சிருக்கிற அதையும் தீர்த்து தந்துடுறேன். மகிழ்ச்சியாக இருக்கும். வேறு என்ன வேணும்? இந்தா தாரேன். இந்தா உடல்நிலை நல்லா ஆகும், வெற்றி அடைந்து சாப்பிட்டு போங்க. நீங்கள் காலம் அவ்வளோதான். அன்னைக்கு காது கேட்காது சில சமயத்தில். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கா இருக்கா? யாருக்கு? 3 பேர் இருக்காங்க வழக்குடையவங்க. நீங்கள் ஒன்று, நீங்கள் ஒன்று, இன்னொரு ஆள் இந்த பக்கம். என்ன வழக்கு? பம்பாய் போயிருக்கீங்களா? எதுக்கு போனீங்க? இப்போ ஏன் போகலை? பக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று நான் ஏற்றுக்கொள்வேன், 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 ஏற்றுக்கொள்வேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ராம ராம ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ராம ராம ஹரே ஹரே, ராம ராம ஹரே ஹரே. சாமி பிரபுபாதா அவர்கள் வருகிறார்களே, அவர்களுடைய தரிசனம் உங்களுக்கு உண்டுமா? அவருடைய வழிபாடு உண்டுமா? ஒரு நல்ல குரு, அற்புதமான மகத்துவமான குணம் படைத்த உத்தமன். உண்மையா? இந்த அம்மா இருக்கட்டும், நீங்கள் காலில் வந்துட்டு வாங்க. சகசிராரத்தில் இருக்கக்கூடிய நரம்பியல்கள், தலையில் இருக்கக்கூடிய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு
பார்வை ஒளி வந்து குன்றிவிட்டது. இந்த ஒளியை வந்து தெய்வ சக்தியால் கொண்டு வர முடியுமா அல்லது மருத்துவத்தால் கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்து, தெய்வ சக்தியால் முடியும் என்பதற்காக தியானம், ஞானம், தவம் அத்தனை விஷயங்களிலும் ஈடுபட்டு வீழ்ச்சி அடைந்தேனே தவிர வெற்றி அடையவில்லையே சுவாமி. அப்படி என்றால் இந்த நிலைகளுக்கு முடிவு கிடையாதா? தெய்வ சக்தி உண்டுன்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பது உன் கேள்வி. உண்மையா இல்லையா? உண்மை. காலையிலேயே இப்படியெல்லாம் கேள்வி வரும்னு நினச்சித்தான் அருமையான ஒரு சப்ஜெக்ட் பேசினேன். ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், மாற்றி பிறக்கும் விதி அறிந்தாயில்லை, ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தாய். இந்த பிறவியில் இப்படித்தான் வாழணும்னு ஒரு கர்மயோகம் இருக்கிற பொழுது அதை மாற்றி பிறப்பிக்கணும்னு நீ சொன்னா எப்படிடா முடியும்? ஆனால் இவளுக்கு அந்த ஒளி கிடைக்கும். ஒரு நேரத்தில் கண்களை மூடி இருக்கிற பொழுது இவளுடைய நெற்றிக்கண் பக்கத்தில் பிரகாசமாக ஒளி தெரிந்தது. அந்த ஒளியை வைத்து இது கண்ணுக்கு ஒளியாக மாறிவிட்டால் நல்லா இருக்குமே கிருஷ்ணா அப்படின்னு வா கத்துனா. ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஒளி தலையை தொடுறது மாதிரி இருக்கே தவிர நெற்றி பக்கம் வரவே இல்லையே மகளே. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. நீ உட்கார், நீ உட்கார், நீ உட்கார். தெய்வ சங்கல்பநாதா கரிநாராயணா. காஸ்மிக் ஆஃப் ரேஸ், பிரபஞ்ச பேரொளியை பற்றி ஞானியர்கள் சொன்னதுண்டு. அந்த பிரபஞ்ச ஒளியை சகசிராரத்தில் செலுத்தி அப்படி ஆக்ஞா பருவத்துக்கு கொண்டு வந்து விழிச்சுடர்களை இயக்க வைக்க முடியும் என்பது ஞானத்தின் விளக்கம். ஆனால் நெற்றி வரை கொண்டு வந்தாச்சு, விழிப்பகுதிகளுக்கு போக வைக்கக்கூடிய பக்குவம் வரலை. அதனால் சரியாக 1, 2, 6, 3, 18 180 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்க, இந்த விழிக்கு ஒரு ஒளியோடு என்னை நீ காண்பாய். கால் ஒன்று வரலாம். பக்கத்தில் வாமா. என்னைய நினச்சிக்கா மனசுக்குள்ள. மன ஒளி சக்தியை கொடுத்துருக்கேன். மெல்ல மெல்ல ஒளி துலங்கும், உருவம் கிடைக்கும். கர்மசாமிக்கு தாப்பா செல்வ சக்தியும் அருள் சக்தியும் பெற்று ஆனந்தமாக இருக்க வேண்டும். சரி, அடுத்த ஒருத்தருவில் மக்களை பற்றி பேசுவோம். ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப நன்றி. மெல்ல மெல்ல நாங்களே பப்ளிசிட்டி பண்ணிடுவோம். பெரிய லெவலில் பண்ணுவோம். ஆனந்த ரூபம், ஆனந்த ரூபம். 3 வருஷமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, கவலைப்படாதீங்க. சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க சென்னை போர்ட். ஓஹோ, 3 வருஷம். அது மன உலகம், அது மன உலகம். ஆமாம், துலங்கும் உலகம். பட்டினத்தார் பாடல் பாட்டுருக்கீங்களா? கேட்டுட்டு தான் கேளுங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு தெரிகின்ற உருவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். வடிவம் இலங்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியே இருக்குது, நெஞ்சோடு புலத்தல்ல. அதை படிங்க, சரியாக இருக்கும். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி, அந்த பாடலை முழுமையாக கவனிங்கள். உங்களுக்கு தெரியும் உருவம் எது என்று தெரிவார். வாழ்க மகளே, இனிமை. இறைவன் அருள், இறைவன் அருள். நீதிமன்றத்தில் வழக்கு, வீடு சம்பந்தமாக வழக்கு யாருக்கு? வாடா தம்பி, என்ன வீடு? கால் வந்துட்டு வா. நீங்கள் உங்களுக்கு டைவைல்ஸ் சம்பந்தமாக அப்படி தானே? உங்கள்கிட்ட ஒன்று இருக்கு. பெண்ணடியால் முன்னே வா. ஆனந்தம் இல்லை, என் முன்னால் சாந்தமாக உட்காந்துட்டாப்புல உன்னை நிரபராதின்னு நான் சொல்லிடுவேனாடா? நீ முதல்ல தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி பேசின வார்த்தை தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு. ஆனால் அதில் வந்து உன் பக்கத்தில் நியாயம் இருக்குங்கிறது உண்மை. நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆனால் நம்ம சொல்கிறது சரதாமுங்கிற செய்திட்ட. ஆனால் இப்போ வழக்கில் மாட்டிக்கிட்ட.
அவங்கள எதிர்த்தரப்பானவங்களை சரியாக நிர்ணயம் பண்ண வச்சு உனக்கு வெற்றியை வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. என்ன என்ன எனக்கு சின்ன டிரான்ஸ்பாரம் தெரியுது, கேட்டு பார்ப்போம். இருக்கா? அது உண்டா? எந்த இடம்? சென்னையில் எந்த இடம்ப்பா? உங்கள் வீட்டு தெரு பக்கத்தில் ஒரு சின்ன டிரான்ஸ்பாரம் தெரியுதா? இருக்கோ? கயிறு ஒயரெலாம் கட்டி போட்டுருக்கான், பராமரிப்பு இல்லை. சரி, ஓகே. அந்த கேத்தை உனக்கு அடித்து தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இப்போ போகக்கூடாது அக்கா. அக்கா, சூரியன் வந்து தன் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆவணி மாதம். ஆவணி புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு எம்பெருமான் முருகவேளை நினைத்து ஐப்பசியில் குடியேறு, புண்ணியம் பெருகும். இப்போதைக்கு அதை பற்றி பேசுறதுக்கே இடமில்லை. சொந்த வீட்டுக்கு போனோன்னு என்னை வந்து பாரு, அசைத்தாரன். போய்ட்டு வாங்க. கர்பதாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. நல்லா இருப்பா, ஆனந்தமாக இருப்பாள். பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. என்ன மாத்திரை சாப்பிடுத? நரம்பியல் சம்பந்தமான மாத்திரை சாப்பிட்றியா? சாப்பிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு நீ உட்கார். ஸ்கேன் ரிப்போர்ட் ஹை தானே? ஹையர் ரிப்போர்ட் என்னது நல்லா இருக்கா? சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தீங்களா? சரி, கர்ப்பப்பை சம்மந்தமாக எதுவும் ரிப்போர்ட் இருக்கா? குழந்தை இருக்கா? நார்மலாக இருக்கும்போது ஏன் தோன்றலை? சரி, கொஞ்சம் கண்ணை முடிக்கா, என்னென்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த வழக்கம் முடித்து என்ன செய்யணும் உனக்கு? என்னம்மா? சரி, நீங்கள் கொஞ்சம் இங்கே உட்காருங்க. ஏன்னா உங்களுடைய ஜீவகாந்த அதிர்வரைகள் அந்த பிள்ளைய வந்து டென்ஷன் பண்ணுது. கொஞ்சம் உட்காருங்க. நீ போய் இண்டிவிஜுவலாக சாமியை கும்பிட்டு வா, என் முன்னால் தனியாக உட்காரு போ. குடும்பம் 3 பிரிவாக பிரிந்திருக்கும். அப்படி பிரிவதற்கு ஒரு பெண் ஒருவள் காரணமாக இருப்பாள். அந்த சூழ்நிலையில் உன்னுடைய வீட்டுக்காரனுடைய மன அலைகள் பாதிக்கப்பட்டது. அவன் பேசுறது மட்டுமே நியாயம்னு சொல்லுவான், உன் பக்கத்தில் குற்றம் இருக்குன்னு சொல்லுவான். அதனால் எனக்கு நீ வேண்டாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கா, என்ன பண்ணணுமோ நான் பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே முடிவு. நீ தான் பித்து பிடிச்சது மாதிரி அடையுத. கால் வந்துட்டு வா. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர். மனிதன் எப்பொழுது ஆழ் மனத்தில் இன்னார் தான் நமக்கு சொந்தம்னு பதிவாக்கிட்டானோ அப்பொழுது அவங்கள பிரிகிற பொழுதெல்லாம் உயிரே பிரிஞ்ச மாதிரி வேதனை வரும். அந்த வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு நிகராக அவங்க வாழாத சமயத்தில் நீ ஆசை வச்சு என்ன பிரயோஜனம்? நீ பாசம் வச்சு என்ன பிரயோஜனம்? நீ நம்பிக்கை வச்சு என்ன பிரயோஜனம்? உன் விதியை உணரணும். அவன் மதியை நான் உணர்ந்தேன், அவனை திருப்ப முடியும். என்கிட்ட டிரைவிங் இருக்குது, அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா.
சரி, வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா, குடும்பத்தோடு சேர்த்து வச்சு தரேன், வெற்றி உண்டு. வந்து சேருவோம். போ வாப்பா, வழக்கு நல்லா இருக்குமா கருப்பசாமி? நீங்கள் பேசணுமா நான் பேசணுமா? நான் பேசணுமா நீங்கள் பேசணுமா? நான் தானே பேசணும். அப்போ கால் விட்டுவாங்க. சேலைக்குள்ள வீடு கட்டவா சொல்லு ரசிக்க. சும்மா பாட்டு பாடுறது யாரும் என்னைய தப்பாக நினச்சிடாதீங்கப்பா. அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும். பக்கத்தில் வாங்க. 9 வருஷங்களுக்கு உட்பட நடந்த வழக்குகள் இது. இந்த வழக்கில் வெற்றி உன் பக்கம் உண்டு. இதற்கு பிறகு சமரசம் பேசி எதுவும் நடந்துட போதா? இல்லை. இனிமேல் ஜெயிக்க வேண்டியது நம்ம தான். வெற்றியாக்கி தந்துடுறேன். அதே மாதிரி ஒரு குடும்பம் பிரிஞ்சு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கு. அது இனி சேரவே செய்யாது. தேவையில்லாமல் பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஊனா கொடியில் யானை தொங்க முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? அது இல்லை, பையனுக்கும் மருமகளுக்கும் சண்டை சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ குழந்தை பிறந்தது அவனுக்கு கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். 2 யூகேஜி படிக்கிறான் பையன். வாழை தாய் புள்ள வாழை தாய் கெடுப்பான்னு ஒரு சில பழமொழிகள் உண்டு. அதிசயமாக தெரியும் சில பேருக்கு. ஆனால் நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும். உன் பையன் முனைவர் பட்டத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறானா? டிசிஸ்லாம் நல்லா எழுதுறான், நல்லா தான் படிக்கான், பார்த்துட்டேன். டாக்டரேட் அவனுக்கு கிடச்சிரும். ஆனாலும் உன் மகன் இருதார யோகம் உடையவன், 2 பொண்டாட்டியோடு வாழறதுக்கு யோகம் உள்ளவன். அது தகுந்தமான பேச்சும் பிரச்சனையும் வந்து தான் இப்போ குழப்பமே நடக்கு. நல்லா புரிஞ்சுக்கா. யாரை திருத்துறது? ஒட்டையை திருத்தவா ஆணை திருத்தவா? யாரை திருத்த? 2 எரும மாட்டையும் திருத்தி தாரேன். கால் வந்துட்டுவான். காயமே இது பொய்யடா. வழக்கு சரியாக 6 மாதங்களாகும் வெற்றி அடைய. மகனுடைய மனசு, அப்பா வந்தா பார்ப்பேன், வரட்ட என் வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அவன் என்ன வேணாலும் நடத்திக்கிட்டு நான் அதை பற்றி கவலைப்படவே தயாரில்லை. நீங்கள் மட்டும் குழம்பாமல் இருங்க, நான் பார்த்துக்கிடுறோம்னு உனக்கு உறுதிமொழி சொல்லியிருக்கிறான். உண்மையா? ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு பார்த்தேன். அமாவாசையில் சந்திரன் தெரியுமா? தெரியாது. ஆனால் பேட்டரி லைட்டு தெரியுமில்ல. அந்த இருட்டில் தானே நம்ம லைட் அடித்து பார்க்குறோம். அந்த லைட்டு நமக்கு பெருசாக தெரியுமா தெரியாதா? தெரியும். புரிஞ்சா புரிஞ்சுக்கணும், புரியாட்ட விட்டுருக்கணும். அதனால் கையில் ஒரு லைட் இருக்குது, அதை அப்படியே அடித்து நடக்கான். அதை எப்போதும் வச்சுக்கலாம்னு நினைக்கான். எப்படியாவது வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான விடை கொடுத்து வாழ வச்சு தரேன். 3.25 மாதம் கால அவகாசம். அடி புடி செடி. கர்பசாமிக்கு சாமி, என் பையன் ஒருத்திட்ட சிக்கி இருக்கான். அவனை வெளியே வர வைக்க முடியுமா? சிக்காதவன் எவன்டா இருக்க? கால் வெண்ணிய கொடு, கொஞ்சம் கழிக்கட்டும். அன்று வந்ததும் அதே நில, இன்று வந்ததும் அதே நில. முன்னால் நீ உட்கார்ந்துருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்க. உன் பிள்ளையை பற்றி நான் எதுவும் தப்பு தவிர பெருமைக்கு சொல்லி உன்னை வாழ வைக்கக்கூடிய உன்னை அழ வச்சிருவனும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனாலும் உன் பிள்ளையை திருத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கா இல்லையா? இருக்கலாம். அப்போ அவன் தவறுகளை சொல்லி திருத்ததுக்கு எனக்கு கடமை இருக்கா இல்லையா? இருக்கலாம். கால் வந்துட்டு வா. உண்மை இல்லையாடா? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? மச்சான் வரலையா? ஜெயச்சந்திரன் மச்சான் வரலையா? கொஞ்ச நேரம் கண்ண மூடி அப்படி நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். என்னையை மட்டும் தான் நினைக்கணும், வேறு எதையுமே சிந்திக்கக்கூடாது. அப்படி அசையாமல் மனதை பிடிச்சிக்கோ.
இந்தா உன் பையனுக்கு மன மாற்றம் உருவாக்கியாச்சு, வெற்றியாக்கி தரேன். சரியாகும். நீ நினைக்கிறது மாதிரி பாதிப்பு வேறு எதுவும் இல்லை, காப்பாற்றி தரேன். இந்த கனியை அவனை சாப்பிட சொல். இந்தா ஜெயிச்சு வா. கர்பதாமிக்கு அலுமினிய ஃபேக்டரி, சென்னை மாநகர். சாப்பிட்டு போமா. உன்னுடைய தொழிலை பார்த்தம்பா. நிறைய காலங்கள் கோடி கோடியான பணங்களை இழந்து மனவேதனை அடைந்து இருக்கிறாய். இந்த தொழில் இனிமேல் வளம் பெறுமா பெறாதா? இதற்கு வேண்டிய மூலக்கூறான பண அமைப்புகளை எனக்கு கருப்பசாமி தந்தால் இதை நான் வளப்படுத்த முடியும். அந்த நிலை எனக்கு ஏற்படுமா ஏற்படாதாங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் கால்வன்ட்டு வரலாம். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். தேவையில்லாமல் இந்த பிஸ்னஸில் இவர் முடியாதுன்னு தெரிஞ்சும் குழப்பமாக்கிக்கிட்டு இருக்கிறார். பேசாமல் இதை விற்றுட்டு எங்களுக்கு பங்கை தந்துட்டு இவர் வேறு எதுவும் தொழிலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ஒருவனுடைய உள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் உனக்கு கருத்து மாறான நிலைகளில் அவன் மனநடைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த நிலைகள் மாறுமான்னு கேட்டேன். 7/3/21 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 210 நாட்கள் வரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கு பின்பு உனக்கு எல்லாம் வெற்றியாகி தருவேன். அதற்கு இடையில் உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். இந்த தொழிலை வளப்படுத்தலாம். பாஸ்போர்ட் எடுத்து தயாராகவே வை. இந்தா வெற்றி நடக்கும் மகனே. போகிற வழியில் எல்லைக்குள்ளே சொல்லமாடசாமி, கருப்பசாமி எல்லாருமே இருக்காங்க. அது இன்னும் ஒரு சின்ன பாலமுக்குள்ள தண்ணியும் போய்கிட்டு இருக்கு. அதுதான் உங்கள் இல்லையா? அதான் பார்த்தேன். அதை தாண்டி உள்ளுக்கு போனால் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு டீ கடை இருக்குது, ஒரு சின்ன சவுளி கடை துணியாக தொங்குது. உங்கள் ஏரியா தானே? கால் வந்துட்டுவாங்க. கட்டுமனையவும் உன்னுடைய ஆன்மாவையும் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 6-7 ஆண்டுகள், அதாவது 6 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வர இந்த அம்மாவை நிரந்தர நோயாளியாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிய. ஒன்று மனநிலைகள் சரியில்லாமல் போகும், அப்படி இல்லைன்னா உடல்நிலைகள் சரியில்லாமல் போகும், அப்படி இல்லைன்னா பணத்தால் சிக்கல் வரும். இந்த 3 அடிக்கடி நடந்து கொண்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே அப்படி முகர்ந்து பார்த்தேன். ஒரு பூஜை அறையில் ஒரு சின்ன மைட்டப்பா கிடக்கு. எங்கேயும் கோயிலில் கொடுத்த மைட்டப்பாவா? கண்ணுமை வைக்கிறது மாதிரி ஒரு டப்பா கிடக்கு. குலசேனானது முத்தாரம்மன் கோயில். ஒரு மைட்டப்பா கிடக்கு. அது எப்படி வந்துச்சு, அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அதனால் சரியாக 7 வருஷ காலத்தில் உங்களுக்கு கிரகங்களும் சரியில்லை, கொஞ்சம் செய்வனை கோளாறுகளும் நடந்து குடும்பத்தில் பொல்லாத நஷ்டங்களும் பகைகளும் ஏற்பட்டு உயிர்கண்டம் வரக்கூடிய அளவுக்கு துன்பங்களை இப்பொழுது சுமந்து கொண்டு இருக்கிறாய். இப்பவும் இந்த அம்மாவுக்கு இடுப்பிலிருந்து கால் வர மரமரப்பும் விளங்காத தன்மையும் நடந்து கொண்டிருக்கும். மனநிலைகள் தெளிவற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் சரியான உறக்கம் வராமல் புலம்பிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி கொடுத்தா போதும்லா? கால் ஒன்று வரலாம். மாதம் இந்த நிலைகளை மாற்றித்தரேன். 3 முறை என்னைய பார்க்க வரணும். என்ன 3 முறை ஏன் பார்க்க வரணும் அப்படின்னு கேள்வி கேட்காண்டமா? என்னடா பிள்ளை நீங்களாம், இன்னைக்கு என்ன செய்திங்கிறத சொல்லிட்டோம். இன்னும் 3 முறை வருகிற பொழுது எதிர்பார்க்காம ஒரு சக்தி தோன்றி அவளுக்கு மருந்தை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அப்பொழுது அவளை குணமாக்கிடலாம். அந்த 3 முறையும் அந்த கால அவகாசம் இருக்குன்னு அர்த்தம். தொடர்ந்து கூட்டுவா, வெற்றியாகி தரேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. பக்கத்தில் வாமா, இன்னையிலிருந்து துன்பம் தீரும். வாடா தம்பி. வெற்றி என்பது அதே செந்தூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி